நான் உங்கள் தாய்லாந்து தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஹாங்காங்கில் சுங்கிங் மேன்சன். இந்த சுங்கிங் மேன்சனில் வந்து இன்னைக்கு என்ன இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா சொல்லிட்டு இந்தியக்காரங்க ஒரு மற்ற கண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருமே இதுதான் வந்து உள்ள ஒரு முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான இடமா இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்டென்ஷனில் கடை இருக்குது, நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த லெஃப்டில் நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து லிஃப்ட்டில் மேலே போகிறவங்க. மேலே பார்த்தீங்கன்னா மணி சேஞ்ச் நிறையா ஹோட்டல்ஸ்லாம் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது, ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது. உள்ளே போய் ஹாங்காங்கில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ச்சேஸு தெரியும். மொபைல் ஹாங்காங்குங்கிறது வந்து விலை எக்ஸ்பென்சிவ் அப்படின்ட்டு உங்களுக்கு விலை கம்மியாக உங்களுக்கு என்ன தேவையோ ஃபுட்டு எல்லாமே சுங்கிங் மேன்சனில் கிடைக்கும். பொருள் வாங்குறதா இருக்கும், மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது பாகிஸ்தான் ஃபுட்டு, இது எல்லா ஃபுட்டுமே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறதுல நிறையா உள்ள எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வாங்கலாம். சின்ன சின்ன இடமா தான் உங்களுக்கு ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா வேறு மற்ற இடத்துல சாப்பிட்றதுக்கும் வழியே கிடையாது. அப்படி தான் ஒரு இந்தியன்ஸ் நீங்கள் அதான் நம்ம சுங்கிங் மேன்சன் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து இந்த சுங்கிங் மேன்சன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நிறையா அது மாதிரி கடைகளும் நிறைய இருக்கும். இதை விட்டிங்கன்னா நீங்கள் இந்தியன் திங்ஸ் சாப்பிட முடியாது, எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த சுங்கிங் மேன்சன் சிம்சா சோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் கேபிட்டல் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ், சிம் கார்டு, குறிப்பாக ஹாங்காங்கில் இருக்கிறவங்க இந்த சுங்கிங் மேன்சனை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் டூரிஸ்ட் வராங்க, அவங்க வந்து ரொம்ப விலை கம்மியாக ஒரு ஹாஸ்டலில் தங்கணும் அப்படின்னா இங்கே தான் வந்தாகணும். இந்தியன் இந்த குறிப்பாக ஃபுட்டு வெளியே இந்தியாக்காரங்களாக இருக்கட்டும், மற்ற ஊருக்காரங்களாக இருக்கட்டும், ஏதாவது வந்து சமைக்கிறதுக்குள்ள பொருளாக சாப்பிடணும், எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னா வந்து அவைலபிள். நீங்கள் இந்த மேன்சன் ஆனால் உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும், எல்லாமே இம்போர்ட் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு ஹாங்காங்கில் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. வேறு ஆப்ஷன் பட் ஆனால் ப்ரைஸ் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். மேபி ப்ரைஸ் இருந்தாலும் கூட தான் இருக்கும், விலை கூடவாக இருக்கும். இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹாங்காங்கில் என்ன விலை, இதெல்லாம் கூட எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு. இது ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் ரெஸ்டாரண்ட். நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ பொருளும் உங்களுக்கு உள்ளே கிடைக்கும். ஆனால் இந்தியாவில் உள்ள ப்ரைஸ் கிடைக்காது. அதோடு நீங்கள் வந்து கூட கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாங்காங்கு வரீங்க, விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த சுங்கிங் மேன்சன் இது தெரியாமல் யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட்டாக சாப்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை விட்டால் உங்களுக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி வேறு சாய்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படி அவ்வளோவா கிடைக்கும். வேறு நீங்கள் மற்ற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா விலை சொல்லவே தேவையில்ல. எல்லா ஃபுட்டு ஃப்ரெஷ் ஃபுட்டு வாங்க. சிக்கன், மட்டன் ஃபுல்லாக சாப்பாடு கடை தான். ஒரு சட்டியை அண்டா பிரியாணி இருக்குது. சரி பரவாயில்ல, சுங்கிங் மேன்சனில் உங்களோட லைஃப் நான் சாப்பிடல, வெளில போய் எங்கே சாப்பிடணுன்னா நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா. அது மாதிரி தான் ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால நிறைய இடம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கே தான் கிடைக்கும். சிங்கப்பூர், ஹாங்காங், லைக் யூரோப்,
ஸ்நாக்ஸு, துணிமணி, காலையிலேயே சூடத்தோட தோசை, மற்ற பொருட்கள் சாப்பிடணும் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இங்கே இருக்குது. உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்காரங்களும் 2-3 ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவை இட்லி தோசை சாப்பிட்ணும் அப்படின்னா மசாலா தோசை, ஆனியன் தோசை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதை மாதிரி வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் காலைல போய் நீங்கள் அதை மாதிரி பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் உங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க, சுட சுட கொடுப்பாங்க. உங்களுக்கு நேரம் முடிஞ்சு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அவைலபிள் இருக்குது. நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.